கழுத்தர ஆலி அங்க இருந்தெல்லாம் வருவாங்க படிக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு, தௌஹீதுடைய பொற்காலம். அது இந்த காலம் திருப்பி வராதான்னு யோசிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. நம்ம இப்ப இந்த மாதிரி வரலாறு படிக்கிறோம்ல, முன்னாடி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வரலாற்று ஹதீஸுக்காக அந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபா இப்படி தேடிக்கிட்டு படிச்சுக்கிட்டு அலைஞ்ச காலம் உண்டு. மேகசினை பாக்குறதுக்கு உங்களை மாதிரி இளம் பிள்ளைகள் எல்லாம் அந்த பேப்பர் வராதான்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. யாரு வாங்குவா? சின்ன சின்ன பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் வாங்குறதுக்கு ஆசைப்படும் இஸ்லாம் படிக்கிறதுக்காக. ஆனா இன்றைக்கு அந்த பேப்பர் யாருக்காவது தெரியுமா? உண்மை உதயம் யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாதுமா. ஏகத்துவ பத்திரிகை யாருக்காவது தெரியுமா? முஸ்லிம் பெண்மணி அப்படி ஒரு பேப்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீன்குல பெண்மணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேகசின் வந்த காலம் உண்டு. ஒரு பிஜேட சிடியை எடுத்துக்கிட்டு பார்த்துட்டு இன்னொருத்தனுக்கு கொடுப்பான், போய் பார்த்துட்டு தாங்க. அதுக்கு இன்னொருத்தர் வெயிட்டிங்ல இருப்பாரு, நீங்க பார்த்தது எனக்கு தான் தரணும் பாரு. சிடி வர, சிடிக்கு முன்னாடி, சிடி பிறகு தானே வந்துச்சு. சிடிக்கு முன்னாடி டெக் பீஸ் இருந்தது. டெக் பீஸ் தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்ப எப்படி காலம் ஆயிடுச்சு? நீ பெரியாளா, நான் பெரியாளா, ஓன் ஜமாத் பெருசா, ஏன் ஜமாத் பெருசா, நீ யோக்கியனா, நான் யோக்கியனா, நமக்குள்ள அடிச்சுக்கொள்ள ஆரம்பிச்சிடும். மக்களுக்கு மத்ததை கொண்டு போறதா, உள்ளுக்குள்ள பிரச்சனையை தீர்க்கிறதா? இப்ப தௌஹீத்வாதிகளுக்கு ஏற்பட்டிருக்க நிலை அதுதான். நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கே நமக்கு டைம் பத்தல. எங்கேயாவது கூட்டு துவாவை பத்தி பயம் பாக்குறீங்களா? நீங்க எங்கேயாவது குனூத்தை பத்தி பயம் கேட்கிறீங்களா? சஹாபாக்கள்ல நீங்க அதிகம் கேள்விப்படுற பேர் யாரா இருக்குன்னு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவும். ஏன்னு கேட்டா, ஒண்ணு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவங்க நீதி நேர்மை ஆட்சி இந்த மாதிரி வந்துடுச்சுன்னு சொன்னா அவங்கதான் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அவர காலத்துல வியாபிச்ச மாதிரி எவர காலத்திலும் வியாபிக்கல. பார்க்கணும்னா ரமலான்ல தனியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி 26 தொடர் பேசியிருக்கிறேன். அதை பாக்குறவங்க பாத்துக்கிறேன், அது முடியல, இன்னும் இருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவங்க மட்டும் எல்லாத்தையும் செஞ்சவங்க, ஒரு வேலையை மட்டும் அவங்க செய்யல. என்ன செய்யல தெரியுமா? அவர் தான் செய்ய இடத்துல இருந்திருக்கணும், ஆனா அவர் ஏன் செய்யாம விட்டாருன்னு தெரியல. இந்த ஹதீஸ்கள் இருக்குல்ல, இந்த ஹதீஸ்களை சஹீஹ் லைஃப் பிரிச்சு எழுதுற வேலை, சஹீஹ் லைஃப் கூட பிரிக்க தேவையில்லை. அவர காலம் தானே. அப்ப சஹீஹ் லைஃப் இருக்குதா? சஹீஹ் லைஃப் எப்ப வரும்? அவருக்கு பிறகு வந்த அப்புறம் தானே. சஹாபாக்களுக்கு சஹாபாக்கள் இவர் நல்லவர் கெட்டவர்னு பாப்போமா? சஹாபாக்கள் சொன்னா நல்லவங்க தான். அப்படி இருக்கும்போது அவர் ஆட்சி காலத்துல அதை மட்டும் செஞ்சிருந்தாருன்னு வைங்க, இப்ப இந்த சஹீஹ் லைஃப் பிரச்சனையே நமக்கு இருக்காது. புரியுதா? இந்த ஹதீஸ் சஹீஹ், இந்த லைஃப் 23 சொல்லலாமா, 11 சொல்லலாம், இந்த கதையெல்லாம் வந்திருக்குமா? இதெல்லாம் வந்திருக்காரு. ஏன் அவர் என்ன நிர்வாக செட்டப்ப, அரசாங்கத்தை எப்படி நடத்தணும், ஒரு பள்ளிவாசல் ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்தணும்ங்கிறத இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? ஃப்ரீயா இருந்தா அந்த தொடரை ஃபுல்லா பாருங்க, 26 தொடர் இருக்குது. அதுல உங்களுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதி நிர்வாகம் நான் முடிக்கல இன்னும், அது பின்னாடி பேச இருக்குது நிறைய. அவர் எப்படி ஒரு நிர்வாகத்தை கட்டமைச்சாரு, இப்படி உலக வரலாற்றுல இப்ப நீங்க நிறைய ஆட்சியாளர்களை பாப்பீங்க. அந்த ஆட்சியாளர்கள் ஜூலியஸ் சீசராக இருந்தாலும் சரி, பின்னாடி வந்த ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, யாருமே நீதி நிர்வாக செட்டப்ப யாரும் உருவாக்கல. அவர் தான் உருவாக்கினார். ஒவ்வொன்றுக்கும் ரூல் கொண்டு வந்தார். இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இதுன்னு சொல்லி ரூல் கொண்டு வந்து நிர்வாகத்தை உருவாக்கி விட்டது யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கும் ஒரு ஆட்சியாளர் ஆட்சியை கரெக்டா பண்ணணும்னா யார நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கணும்? உமர். நீங்க இந்த தி 100 புக் இருக்குது, மைக்கேல் ஹெச் ஹார்ட் எழுதின தி 100 புக்ல 52வது இடத்துல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்திருப்பாரு. இவர் படிச்சிட்டு 52வது இடத்துக்கு சேர்க்கும் போது 100 பேரை தான் கொண்டு வந்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ், அதுக்கு இடையில எல்லாம் நான் முஸ்லிம்ஸ் வர்றாங்க. 52வது இடத்துக்கு இவர் வர்றாரு. கொண்டு வரும்போது என்ன சொல்றாருன்னா, நான் இவரை பத்தி படிச்சேன், பார்க்கும்போது தான் தெரியுது உமரை பற்றி, ஜூலியஸ் சீசரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு, அலெக்சாண்டரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு உமரை பத்தி தெரியல. பட் இவ்வளவு பேரையும் விட ரொம்ப திறமையான ஆட்சியாளர் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, அதனாலதான் உமர் 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 எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பயானுகளை கேட்பீங்க. இரண்டாவது அலி. அலியை பத்தி அப்படி பார்த்து தெரியுமா? அந்த ஷியா சன்னி இந்த பிரச்சனை இருக்குல்ல, ஷியாக்கள் நம்ம சன்னி முஸ்லிம்கள் இருக்கிறோம். இந்த மாதிரி 2 பிரிவு இருக்கிறதுனால ஷியாக்கள் அலி இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்குதா இல்லையா? அது ஆயிஷா அலி சண்டை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணம், இந்த கிரவுண்டுக்குள்ள சுத்துறதுனால ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. சில விஷயங்களால சில பேர் வெளியே தெரியும். நம்ம முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபூபக்கர் முடிச்சோம்னா முஆவியாக்கு தான் போவோம். ஏன்னா அவரை பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா மத்தவங்களை பத்தி அடிக்கடி தெரிவிங்க நீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வியாபித்தது யார் ஆட்சி காலத்துல தெரியுமா? முஆவியா ஆட்சி காலத்துல. ரொம்ப திறமையான ஒரு நபித்தோழர், ரொம்ப திறமையான ஆட்சியாளர். இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாகிட்டே வந்துச்சா இல்லையா? அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன் ஸ்டாப் ஆயிடுச்சு? உள்ளுக்குள்ள சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நீங்க இளம் பிள்ளைகள் தானே நிறைய இருக்கிறீங்க. மூத்தவங்க இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய பிரச்சாரம், தௌஹீத் பிரச்சாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இருக்கும் தெரியுமா ஸ்ரீலங்கால? அந்த காலம்லாம் திருப்பி நீங்க பார்க்க முடியாது. இந்த டிஜிட்டலுக்கு முன்னாடி உள்ள காலம் இது மாதிரி ஒரு கிளாஸுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு அந்த அதுக்கு டைம் ஒதுக்கி வருவாங்க. நம்ம மாளிகாவத்துக்குள்ள இப்ப எஸ்எல்டிஜே தெரியுமா? மாளிகாத்துக்குள்ள எஸ்எல்டிஜே பள்ளி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பள்ளி வாசல் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமில்லமா?
டாக்டர் நுபார் ஃபாரூக் உண்டாக்கின பள்ளி. டாக்டர் நுபார் ஃபாரூக் மௌத்தா போயிட்டாங்க. பள்ளி வாசல்ல முந்தி டாக்டர் நுபார் ஃபாரூக் கிளாஸ் நடத்துவாரு. அவர் நீர்கொழும்புல இருந்து கிளாஸ் நடத்த வருவாரு. அவர கிளாஸ் கழுத்தர ஆளி அங்க இருந்தெல்லாம் வருவாங்க படிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு, தௌஹீதுடைய பொற்காலம். அது அந்த காலம் திருப்பி வராதான்னு யோசிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. நம்ம இப்ப இந்த மாதிரி வரலாறு படிக்கிறோம்ல, முன்னாடி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வரலாற்று ஹதீஸுக்காக அந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபா இப்படி தேடிக்கிட்டு படிச்சுக்கிட்டு அலைஞ்ச காலம் உண்டு. நெஞ்சில அக்பர் கட்டுகிற ஹதீஸுக்காக இது சஹீஹா லைஃபான்னு சொல்லி கிதாபுகளை பரட்டிய காலம் உண்டு. நிறைய இஸ்லாமிக் மேகசின் வந்தது. இப்ப இருக்கிறவங்க பிள்ளை இந்த முன்னாடி இருக்கிற எந்த பிள்ளைகளுக்கும் அந்த மேகசினை பத்தின ஒரு நாலேஜ் கூட இருக்காது. ஒரு மேகசின் வந்ததா, உதாரணமாக புரட்சி மின்னல் ஒரு மேகசின் ஆரம்பிச்சது. அந்த மேகசின் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அன்னஜாத் வருகிறது. இங்க இருந்து பத்திரிகைகள் இயங்கிக்கிட்டு இருந்தது. டிஜே தௌஹீத் இப்ப படிக்கிற நிசார் குவத்தின்னு திறந்தாருமா, நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு மட்டும் தான் நிசார் குவத்தியை தெரிய வாய்ப்பு இருக்குது. இப்ப நமக்கு இப்ப ஜனநாயக உச்சத்துல இருக்கிற டைம். போய் உட்கார்ந்துட்டு தர்கா வணங்காதீங்கன்னு சொல்லிடுமா? யாராவது சொல்றத பாக்குறீங்களா? இல்லதானே? நிசார் குவத்தி அப்ப போய் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நின்றுகிட்டு வணங்காதீங்கடான்னு பிரச்சாரம் பண்ணாரு. எந்த தர்காவுக்கு முன்னுக்காது இப்படி பிரச்சாரம் பண்றாங்கள பாக்குறீங்களா? அதான் தௌஹீதுல பொற்காலம் அது. அதே மாதிரி நாகூர் தர்காவுக்கு முன்னாடி நாகூர் கந்தூரி நடக்கிற நேரத்திலேயே பிரச்சாரம் பண்ணிய காலகட்டங்கள் தமிழகத்துல உண்டு. ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்முனா அங்க இங்கெல்லாம் இந்த தரீகாக்கள் தர்காக்கள் வியாபித்திருக்கிற நேரத்திலேயே அதற்கு எதிராக பொதுக்கூட்டம் போட்டாங்க, மேகசின்ல எழுதினாங்க. ஒரு பத்திரிகை சத்தியகுரல் பேப்பர் வரும், ஏசிடிஜியால போடுவாங்க. அந்த பேப்பரை விக்கிறதுக்கு ஊர் ஊரா அலைவாங்க. புரட்சின்னு சொல்லி இந்த ஆதில் ஹசன் அவங்க ஒரு புக் போட்டாங்க. அத இளம் தலைமுறை அவர விஷயத்துல அவங்கள பிரச்சார விஷயத்துல மாற்று கருத்து இருக்கலாம், ஆனா ஒரு கட்டம் இருந்தது. புரட்சி மேகசினை பாக்குறதுக்கு உங்களை மாதிரி இளம் பிள்ளைகள் எல்லாம் அந்த பேப்பர் வராதான்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. யாரு வாங்குவா? சின்ன சின்ன பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் வாங்குறதுக்கு ஆசைப்படும் இஸ்லாம் படிக்கிறதுக்காக. ஆனா இந்த பேப்பர் யாருக்காவது தெரியுமா? உண்மை உதயம் யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாதுமா. ஏகத்துவ பத்திரிகை யாருக்காவது தெரியுமா? முஸ்லிம் பெண்மணி அப்படி ஒரு பேப்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீன்குல பெண்மணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேகசின் வந்த காலம் உண்டு. ஒரு பிஜேட சீடியை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் பார்த்துட்டு இன்னொருத்தனுக்கு கொடுப்பான், போய் பார்த்துட்டு தாங்க. அதுக்கு இன்னொருத்தர் வெயிட்டிங்ல இருப்பாரு. நீங்க பார்த்தது எனக்கு தான் தரணும் பாரு. சிடி வர சிடிக்கு முன்னாடி, இப்ப சிடி பிறகு தானே வந்துச்சு. சிடிக்கு முன்னாடி டெக் பீஸ் இருந்தது. டெக் பீஸ் தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. டெக் பீஸ் சொல்லுவாங்க. அந்த டெக் அது இந்த சைஸ் குர்ஆன் புத்தகத்தை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போகணும். அதுல 20-25 தூக்கிக்கிட்டு ஒருத்தர் அலைவாங்க. இப்படி காலகட்டங்கள் இருந்தது. அப்ப இப்படி எல்லாம் தௌஹீதுக்காக அலைஞ்சு திரிஞ்சு கொள்கைகளை பேசிய காலம் தாண்டி இப்ப எப்படி காலம் ஆயிடுச்சு? நீ பெரியாளா, நான் பெரியாளா, ஓன் ஜமாத் பெருசா, ஏன் ஜமாத் பெருசா, நீ யோக்கியனா, நான் யோக்கியனா, நமக்குள்ள அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சிடும். மக்களுக்கு மத்ததை கொண்டு போறதா, உள்ளுக்குள்ள பிரச்சனையை தீர்க்கிறதா? இப்ப தௌஹீத்வாதிகளுக்கு ஏற்பட்டிருக்க நிலை அதுதான். நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கே நமக்கு டைம் பத்தல. எங்கேயாவது கூட்டு துவாவை பத்தி பயம் பாக்குறீங்களா? நீங்க எங்கேயாவது குனூத்த பத்தி பயம் கேட்கிறீங்களா? எங்கேயாவது தாலீம் புத்தகத்துல இருப்பது பல விஷயங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இருக்கிறது என்கிற செய்திகளை பாக்குறீங்களா? ரொம்ப ரேரா பாப்பீங்க. மேராஜ் நோன்பு மார்க்கத்தில் இல்லை என்கிறத விரிவாக பேசுகிற பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்ட காலங்கள் உண்டு. நட்டு மாளிகாவத்தைக்குள்ள பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்ட காலகட்டங்கள் உண்டு. இன்னைக்கு இப்ப எப்படியா பாக்குறீங்களா? ஜமடகூர்ல ஒரு பொதுக்கூட்டத்தை கொழும்ப மட்டுமே எடுப்போமே பாக்குறீங்க. எல்லாத்தையும் விடுங்க. முழு ஸ்ரீலங்காவுல எத்தனை இடத்துல பப்ளிக் மீட்டிங் நடக்குது? கிடையவே கிடையாது. என்ன காரணம் சொன்னா நம்ம போகிற பயணத்தை விட்டுட்டு வேற பயணத்துல போய்கிட்டு இருக்கிறோம். உள்ளுக்குள்ள அடிச்சு கொண்டு இருக்கிறோம். நீ பெரியவனா, நான் பெரியவனா, உனக்கு நிறைய அறிவு இருக்கா, எனக்கு நிறைய அறிவு இருக்கா, நீ அரபுல புலியா, நான் அரபுல புலியா? ரொம்ப முக்கியமா இது. மக்களுக்கு செய்தியை கொண்டு போகணுமா இல்லையா?